ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாராக என்கிற தலைப்பிலே நான் இப்பொழுது உங்களுக்கு பிரசங்கிக்க காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுவாராம்? ஸ்திரப்படுத்துவாராக. ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 31:24 வாசிப்போம். ஆண்டோட வாக்குத்தத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணுமா? காத்திருக்கணும். நம்ம ஒரு மனுஷனுக்காக காத்திருக்கிறோம் இல்லையா? ஒரு சகோதரனுக்கு தெரியும், ரோட்டுக்கு நான் ஒரு நண்பரை வசூலி நான் அவரை பார்க்க போனேன். எனக்கு முன்னாடி அவங்க ஒரு சிஸ்டர் நிக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க. கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட நான் 20 நிமிஷம் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் என்னுடைய நண்பர் வந்தார், நான் போயிட்டோம். வேற இடத்துல போயிட்டு நாங்க ஒரு சில காரியங்கள் பேசணும். அதுவரை அந்த சகோதரன் கவனித்து இருக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நிக்கிறாங்க. எத்தனை மணி நேரம்? 1.5 மணி நேரம். யாருக்காக? விருந்தாளிகளுக்காக. பஸ்ல வர்றாங்க, இறங்க போறாங்க, அவங்கள அடைக்கு வீட்டுக்கு செல்ல வேண்டும். அப்ப யாருக்காக அவங்க காத்திருக்கிறாங்க? தன் விருந்தாளிகளுக்காக, சொந்தங்களுக்காக காத்திருந்து அவர்களை அழைத்து செல்லுகிற வரையும் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அவங்க நின்று கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவங்களை வச்சுதான் அந்த வசனங்களை நான் எடுத்தேன். அப்ப காத்திருக்கும் பொழுது மறுபடியும் நான் என் நம்பர் நான் வந்து என்ன நிக்கிறீங்க, வீட்டுக்கு போலியா? ஏன் வந்துட்டு இருக்கிறாங்களா? கோவம் வந்துட்டு இருக்கிறாங்களா? காணத்தூர் வந்துட்டு இருக்கிறாங்களா? வந்துருவாங்க பாஸ்டர், நீங்க போங்க. எனக்கு அவங்க சொன்னாங்க, அது வரலை காத்திருந்த ஒரு வேலை 10 மணிக்கு கூட அவங்க வந்திருக்கலாம். அது வரையிலும் அவங்க என்ன பண்றாங்க? அவங்க நின்று ஒருவேளை அவங்க வீட்டுல இருக்கலாம், சொல்லி இருக்கலாம், நீங்க வந்து இங்க இறந்தவனே என்ன பண்ண எனக்கு போன் செய், நான் வந்துடுறேன். இல்ல, அவங்க போன் பண்ணக்கூடாது, நான் போய் என்ன பண்ண அவங்களுக்காக காத்திருக்கேன், நான் பஸ்ல வந்துட்டு இருக்கிறேன், நீ வந்து நெல்லு நான் உங்களை சொல்லி இருக்கலாம். அவங்க அது வரையிலும் சளைக்காம சோர்ந்து போகாம தன்னுடைய விருந்தாளி தன்னுடைய சொந்தக்காரர்களை அழைக்கும்படி அவங்க எங்க நிக்கிறாங்க? வீதியிலே பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள். அப்படி சொல்றாங்க. திடமனதாய் இருங்க. எப்பொழுது வருவார் 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 என்று நாம் என்ன பண்றோம்? காத்திருக்கிறோம். அல்லது ஆண்டவருக்கு நம்ம பொருத்தனை பண்ணியிருப்போம். இதுக்காக, ஒரு விஷயத்துக்காக, ஒரு காரியங்களுக்காக, நம்ம வியாபாரத்துக்காக, அல்லது நம்மளுடைய தேவைகளுக்காக, அல்லது நம்மளுடைய ஏதோ ஒரு பொருத்தனை ஜெபத்துல பண்ணியிருப்போம். அது வருவதற்காக நம்ம என்ன பண்ணுவோம்? காத்திருப்போம். அது எப்பொழுது அந்த காரியம் வாய்க்க போகிறது, எப்பொழுது இது வரப்போகுது என்பதை குறித்து நம்ம காத்திருப்போம். அது வருவரை காத்திருப்போம். அது நம் கண்களுக்கு காணுவரை காத்திருப்போம். அது நம்ம கைக்கு வருவதை காத்திருப்போம். அது வந்து நம்மிடத்துல சேரும் வரை அதுக்கு நம்ம காத்திருப்போம். ஒருவேளை கர்த்தரிடத்தில் பொருத்தனை பண்ணி நம்ம ஜெபித்து இருப்போம், இந்த வரைக்கும் ஜெபித்துட்டு இருப்போம். ஆனா அந்த காரியம் வாய்க்காது. அதனால என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே எப்படி இருக்கணும்? காத்திருக்கிறது ஓகே, திட்டமானதான் அந்த சகோதரி நின்றுட்டே இருக்கிறாங்க. எனக்கெல்லாம் 1/2 மணி நேரம் கால வலிக்கும். ஆனா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் திட்டமானதோடு ஒரு நம்பிக்கையோடு பஸ்ல வருவாங்க. அவங்களை நான் அழைத்து என் வீட்டுக்கு சென்று கொண்டுட்டு போவேன், கூட்டிட்டு போவேன், அழைத்து செல்வேன் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. அல்லாஹ் சொல்றார், திட்டமானதா என்ன பண்ணுங்க? திட்டமானதா காத்திருங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமா, அதிசயம் நடக்கணுமா, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படணுமா, நோய் குணமாக்கணுமா, உங்களுக்கு நல்ல ஒரு மருமகள் வரணுமா, மருமகன் வரணுமா, உங்களுக்கு கர்த்தர் உங்க குடும்பத்தில் ஒரு அற்புதம் பண்ணணுமா, ஒரு வேலை கிடைக்கணுமா, இல்ல நீங்க ஏதாவது ஒரு கணக்கு போட்டுலாம் வாய்க்கணுமா, ஆனா எப்படி காத்திருக்கணுமா? திட்டமானதாக இருக்கணும். நம்ம மனது என்ன இருக்கக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. திட்டமானதாக நீங்கள் இருக்க வேண்டும். திட்டம் ரொம்ப நம்பிக்கையா இருக்கிற திட்டம்னா ஒரு காரியத்தை செய்ய வாய்க்கிற திட்டமா இருக்கணும். கோலியாத்து பாருங்க, ஒரு பெரிய யுத்த வீரம், பிரசங்கல்ல ஒரு அடிப்படை. ஆனா தாவீது பாருங்க, குழந்தை பையன், அவனுக்குள்ள என்ன இருந்தது?
திட்ட மனம் இருந்தது. அட்டிப்பேன், கொல்லுவேன், எதிராளிய தீர்த்து கட்டுவேன் அந்த திட்ட நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது. சவுல் ஒரு பெரிய யுத்த வீரன், சண்டையில நல்ல ஒரு பயங்கரமான ஆளு, நல்ல உயரம், நல்ல மேனி. ஆனா அவன் கோலியாத்தை கண்டு என்ன ஆயிட்டான்? திட நம்பிக்கை இல்லை. ஆனா தாவீதுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை தான் ஜெயத்தை கொண்டு வரும். காத்திருப்பது தான் ஜெயத்தை கொண்டு வரும், மகிழ்ச்சியை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அவன் எப்படி காத்திருக்க சொல்றாரு? சுத்தமனம் வேணும். சுத்தமனதா நீ போ, நான் உன்னோடு இருந்து அந்த பெலிஸ்தரை என்ன பண்ணுவேன்? கொல்லுவேன். அல்லேலூயா. அப்ப திட்டமனம் நமக்கு இருந்தாதான் சில காரியங்களை இந்த சரீரத்தில் சில விளைவுகள் வரும்போது கூட நீங்க சோர்ந்து விடுகிறீர்கள், சோர்ந்து போய்கிறீர்கள். அப்போ அதில் கூட உங்களுக்கு என்ன வேணும்? திட்ட நம்பிக்கை இருக்கு. திட்ட நம்பிக்கை வேணும். பெரும்பாலும் சித்தரிக்க அந்த நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை தான் இயேசுவின் வஸ்திரத்தை தொட வந்தது. அந்த நம்பிக்கை, திட நம்பிக்கை. அந்த திட நம்பிக்கை இருந்ததுனால்தான் யோபு பரத்தியான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் கொண்டான். அவன் திட நம்பிக்கை. அது அது பரத்திலிருந்து வருகிற ஒரு காரியம். அந்த திட நம்பிக்கை நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஒரு சேனை கூட என்ன பண்ணுவோம்? தாண்டிடுவோம். ஒரு சேனைக்குள்ள பூந்துருவோம். அதுல என்ன பண்ணிடுவோம்? அந்த திட நம்பிக்கை. அதுதாங்க தாவீது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு சொல்லி திட நம்பிக்கையாய் காத்திருங்கள், அப்பொழுது அவர் யாருங்க? கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். உங்கள் இருதயத்தை தேவன் ஸ்திரப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் திட்டமிடலாம் இருக்கணும். ஒரு யுத்தத்துக்கு போனாலும், சம்பாதிக்க போனாலும், வெளியூர் போனாலும், பயணம் போனாலும், ஒரு காரியத்தை செய்ய நீங்கள் ஆயத்தமா இருந்தாலும் என்ன பண்ணணும்? திட்டமிடதாய் இருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த நம்பிக்கை உங்களுக்கு என்ன ஆகாது? தோற்று ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஜெயத்தை கொண்டு வரும். ஜெயத்தை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதான் சங்கீதம் 33:18 வாசிங்களா? 18ல இருந்து 20 வாசிங்க. தமக்கு பயந்து பாத்தீங்களா? தமக்கு பயந்து பயப்படும் போது காத்திருப்பார்கள். பயம் உலகத்து மீது இல்லை, சாத்தான் மீது இல்லை. நான் நம்பிக்கை வைத்தோம்ல, அதை செயல்படுக்கிற கர்த்தர் மீது. கர்த்தர் மீது நீ காத்திருக்க வேண்டும். நீ கர்த்தர் மீது காத்திருந்தா தேவன் அழகான உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவான். ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதம், ஒரு அழகான மகிமை, ஒரு அழகான கிரீடத்தை உன் தலைமையில் என்ன பண்ணுவாராம்? சூட்டுவார். என்ன சொல்றாரு? 18 தமக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் மேல் ஆத்துமாக்களை என்ன பண்றாரு? நோய் என்ன பண்ணும்? பிரச்சனை என்ன பண்ணும்? போராட்டம் என்ன பண்ணும்? கஷ்டம், கவலை, பட்டினி, பசி என்ன பண்ணும்? ஆண்டவர் அதுக்கு என்ன பண்ண? மரணத்துக்கு நம்ம என்ன பண்றாரு? விலக்கி காத்து கொள்வார். விலக்கி மரணத்திலிருந்து நம்மளை விலக்கிடுவாரு. மரணம் நம்மை கண்டு என்ன ஆகுமா? ஓடிடும். நீ திட்டமனதா இருக்கும் பொழுது, திட்டமனதாய் கர்த்தர் மீது நம்பிக்கை இருக்கும் போது, அடுத்த வசனம் 12 பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கும். என்ன சொல்றாரு? ஒருவேளை நீ சாப்பிட முடியாத பஞ்சத்துல கூட இருக்கலாம். பஞ்சத்துல கூட தேவன் உங்களை உயிரோடுனே வைப்பார். கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா. யார் மீது? உங்கள் மீது. கர்த்தர் நம்பிக்கை இருக்கிற உங்கள் மீது, இந்த உலகத்து மீது கர்த்தர் 1000 கண்ணுடைய தேவன். 1000 கண்ணுக்கு மேல உள்ளவர். எல்லாரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிற தேவனா இருக்க. எல்லாரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிற தேவனாய் கர்த்தரா இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது எப்படி இருக்குமா? நோக்கமா இருக்கிறது. இருவரு நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆத்துமா இரண்டாவது சொல்றாரு, இறுதி அவருக்கு காத்திருக்கான். ஏதாச்சும் நம்ம ஆண்டவருக்கு மாறா இது நம்ம செஞ்சிட்டோம்னா அது நல்லா இருக்காது. அதனால சொல்றாரு, நம்ம இறுதியும் யாருக்காக காத்திருக்கணும்? கர்த்தருக்காக காத்திருக்கணும். அவரே நமக்கு துணை. அல்லேலூயா. காத்திருக்கும் பொழுது நம்ம இறுதியும் அவருக்காக காத்திருக்கும் பொழுது
நம்ம வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் என்ன பண்றார்? நமக்கு துணையும் நமக்கு கேடகமா இருக்கிறார். கரங்களை தட்டுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் திட்டமனமா இருங்கள், கர்த்தர் உங்களை ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது சங்கீதம் 34:15 வாசிங்க. 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய். ஹல்லேலூயா. காத்திருக்கிறவர்கள் நீதிமான்கள், துதிக்கிறவர்கள் நீதிமான்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் நீதிமான்கள், கர்த்தருக்கு முன்பாக தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள் நீதிமான்கள், கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் நீதிமான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு திறந்து, எப்ப கூப்பிட்டாலும் அது திறந்து இருக்கிறது. ஆகா எங்க இருந்து கூப்பிட்டா? ஆகாரு வனாந்தரத்திலிருந்து கூப்பிட்டான். நல்ல ஒரு வெய்ய நேரம், தண்ணி இல்ல, தாகம் உள்ள அப்படியே கத்தி கொண்டிருக்கிறது. அவள் கொள்ளை ஆகிறதை நான் காண மாட்டேன் என்று சொல்லி அவள் கத்துற வனாந்தரத்துல. அப்ப தேவனுடைய காது அடைச்சாருக்கு திறந்து இருக்கிறது. ஏன்னா அவ நம்பி இருக்கிறார், நம்பி வந்தார், நம்பினான். ஏன்னா ஆபிரகாமுடைய சந்ததியை சுமந்து அதை பெற்று அதை அவர் தேவனாய் கர்த்தருடைய பார்வையில அவர் தன்னுடைய சாராளுக்கு 2 சண்டை போட்டுக்கிறதுனால அவன் ஓடி வந்தான். அவன் மரண சத்தம் எங்க கேட்டுதான்? பரலோகத்தில் கேட்கிறது. உடனே ஆண்டவர் என்ன பண்ணார்? இறங்கி வந்தார். குழந்தை பறக்கல வயிற்றுல இருக்குது, இறங்கி வந்தார். ஆண்டவர் வந்தோடனே அவளை பார்த்து சொன்னாரு. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? இது ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு ஒரு இதுதான். என்ன சொன்னாரு? எங்க போகிறான்னு சொன்னாரு. அப்புறம் என்ன சொன்னாரு? சமாதானத்தின் தேவன், உங்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்களுக்கு நம்ம இறுதிய இளைப்பாறுதல் வரைக்கும் அப்படிதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரப்படுத்துவார். அவருடைய இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? அங்கு இங்குமாய் இங்கு அங்குமாய் அவர் அலைந்து திரிந்து தன் நாச்சாரோடு கோபப்பட்டு நாச்சார் வெறுப்பேற்று விட்டுட்டு வெளியே வந்திருக்கான். அவர் இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? ஸ்திரப்படுத்துறாரு. ஒருவேளை உங்க இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். அமர்ந்தது மகளே, அமைதியார் மகனே, நான் உன் பட்சத்திலிருந்து உனக்கு அற்புதம் செய்வேன், நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை நடத்தி கொண்டு போவேன், நான் உன்னை கண்மணி போல காப்பேன் என்று நம்ம இருதயத்தை ஆண்டு என்ன பண்ணுவாராம்? ஸ்திரப்படுத்துவார். அங்கும் இங்குமாக நம்ம இருதயம் அலைப்பாயும் பொழுது, அப்போ ஆகாருடைய இருதயம் அலைப்பாய்ந்து கொண்டு வந்து, நீ எங்க போற, என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இந்த மாதிரி நாச்சாருக்கு எனக்கு சண்டை வந்து நான் போகிறேன், நீ செய்கிறது சரியல்ல, நீ போய் மறுபடியும் நாச்சாருடைய கையில் எப்படி எப்படி இருக்க சொல்றாரு? அடங்கிரு. தெரியும், உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு தெரியும், உன் எதிர்காலம் ஆண்டவருக்கு தெரியும், உன்னுடைய வேலை ஸ்தலம் அவருக்கு தெரியும், உன் எதிர்பார்ப்பு அவருக்கு தெரியும், உன்னுடைய காரியம் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன பண்ணோம்? அடங்கி இருக்கிறதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு ஆமா என்ன பண்ணல, அந்த கிறுக்குத்தனத்தை அவர் செய்யவே இல்லை. அதுவரையிலும் சாராளுடைய பலத்த கைக்குள் என்ன பண்ணா? அடங்கி இருந்தார். புதிய ஏற்பாட்டு கூட ஒரு வசனம் இப்படி சொல்லும். என்ன வசனம்? 1 பேதுரு 5:6 வாசிங்க. 5:6 வாசிங்க. தேவன் உன்னை ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி. என்ன பலத்த கரம்? ஒரு நாச்சியார் பலத்த கரம் அந்த சாராளுக்குள்ள போய் என்ன பண்ணனே? அடங்கிரு. இங்க என்ன சொல்லுது? உன் தேவன் கரத்துக்குள்ள என்ன பண்ண? அடங்கிரு. அவர் நிச்சயமாய் உன்னை உயர்த்த வல்லவர், உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். உன் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். காத்திரு, அடங்கிரு சொல்ற. காத்திரு, அடங்கிரு என்று சொல்ல வார்த்தை நமக்கு கேட்டோம். ஆனா 34 சங்கீதம் 16 வாசிக்கிறேன். 16 வாசிங்க. 16 தீமை செய்றவனுடைய பேரை பூமி
பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நம்ம நினைக்கலாம் சத்துரு நம்மளை பகைத்துக் கொண்டிருக்கிறான், நம்மளை விரட்டிக் கொண்டிருக்கிறான், நம்மளை வறுமையை நடத்தி கொண்டிருக்கிறான், நம்ம நினைக்கிறது வாய்க்க மாட்டேங்கிறது, நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நம்ம பொத்தலான பையில நம்ம போட்டுக் கொண்டிருக்கிறோம். நான் கவலைப்படாத, ஆண்டவருடைய நம்பிக்கையாரு, காத்திரு, அவர் கருத்துக்குள்ளே அமைதியாயிரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, தீமை செயலுடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக, பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு பிரைஸ் எல்லாம். ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, யாரையும் சபிச்சாதீங்க, யாரையும் திட்டாதீங்க, யாரையும் கோபிச்சிக்காதீங்க, யார் மேலையும் நீங்கள் பாரமா இடாதீங்க. உங்க பாரம் யார் மீது இருக்கணும்? கர்த்தர் மீது இருக்கணும், தேவன் மீது இருக்கணும், ஆண்டவர் மீது இருக்கணும். அப்போ தேவன் உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுவார்? ஸ்திரப்படுத்துவார். தேவ தூதன் ஆகாருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தல அந்த நாள் முதல் அவர் தன் ஆச்சாரம் விட்டியோ ஆபிரகாம் விட்டு அவர் விலகி போகல. ஏன்னா அவருக்குள்ளே நம்பிக்கை வந்துருச்சு. என்ன சொல்லி அனுப்பினாரு? உன் வயிற்றில் இருக்கிற குழந்தைய தேவன் ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய ஜாதியாக்க போறேன், நீயா ஓடுற, பெரிய ஜாதியாக்க போறேன், உன் மகனும் ஒரு பெரிய சந்ததிக்கு தலைவனா இருப்பான் என்று சொல்லி அவர் தூதன் அனுப்பின போது அதே மனதோடு இருந்தார். தேவன் அவளை ஆசீர்வதித்ததனால ஆசீர்வாதத்தை அவள் அப்படியே மிக மாறி நாச்சியார் வீட்டுல போய் அடங்கிட்டா. அல்லேலூயா. அப்ப தேவன் சொன்னதை அவர் கீழ்ப்படிந்தபடினால் அவளுடைய சந்ததி எப்படி இருந்தது? ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் இருந்தது சொல்லி நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 36 7. அல்லேலூயா. 36 தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது பாருங்க. அதை விட்டு நம்ம பின்வாங்கி போயிடுறோம், அதை விட்டு தூரம் போயிடுறோம், அது காத்திருக்காம போயிடுறோம். அசால்ட்டா நினைக்கிறோம், என்னடா கிறிஸ்தவ வாழ்க்கை ஒண்ணும் இல்லையே, வெறும் வெங்காயமாவே இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன் வெங்காயமா இருக்குது? கத்திரிக்காய் இருக்கலாமே, தக்காளியா இருக்கலாமே, பூண்டா இருக்கலாமே, ஏன் வெங்காயம்னு சொல்றாங்க? உரிக்க கிறிஸ்தவ வாழ்க்கை தோலாவே இருக்குது. உரிக்க எல்லாமே தோலாதான் இருக்குது. நான் ஏதோ ஒரு பெரிய ஒரு முதிர் பருப்பு நினைச்சேன், அல்லது அந்த திராட்சை வத்தல் நினைச்சேன். ஆனா பார்த்தா உரிக்க எல்லாம் அப்படிதான் இருக்கு. எல்லாம் அப்படிதான். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான். உலகத்தின் சத்துருவோடு நம்ம சிநேகம் வைத்து வாழும்போது அதுவும் ஒரு நல்ல ஒரு சமாதான சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையா இருந்தது. இதுவும் கிறிஸ்துவ வாழ்க்கையும் ஒரு போலியான வாழ்க்கையா இருக்கிறது என்று அநேகர் இன்னைக்கு கர்த்தரை விட்டு விலைக்கு போய் வீணா போயிட்டாங்க. நிறைய பேரை நான் கேள்விப்பட்டேன். வீணா போயிடுறாங்க, கர்த்தரை விட்டு விலைக்கு போய் வீணா போயிட்டாங்க. அதுதான் அந்த வசனம் என்ன சொல்லுது? தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் சட்டைகளில் நிழலிலே வந்தடைகிறார்கள். கரங்களை தட்டுங்க. வந்தடைகிறார்கள். ஒரு சட்டையின் நிழலிலே வந்தடைகிறார்கள். காரணம் என்ன? அவர் கரம் பலத்த கரம், அவர் கரம் பலத்த கரம். அவருடைய கிருபை மகா வல்லை உள்ளது, மகா அருமையானது. அவர் கிருபை மகா அருமையானது. ஒரு மனிதனை ஆண்டவர் நேசித்தார்னா அந்த மனிதனை புறமே என்ன பண்ண மாட்டாரா? நல்ல மாட்டார். தன் கிருபையா என்ன பண்றார்? அவனை மூடி மறைத்துக் கொள்ளுகிறார். ஏன் தெரியுமா? மனுஷன் மீது அவ்வளவு பிரிய வைக்கிற நம்ம தேவனாகிய கர்த்தர், பிரிய வைக்கிற ஆண்டவர். அதனால்தான் அவர் கிருபை அவர் நிழலிலே தங்கத்தக்கதாக மனிதர்கள் என்ன பண்றாங்களா? ஓடி வருகிறார்களாம். ஓடி வந்து அவருடைய கிருபை நிழலிலே தஞ்சமாகிறார்கள். அல்லேலூயா. தஞ்சமாகிற காரணம் என்ன? அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது, அவருக்காக காத்திருக்கும் பொழுது நம்ம இருதயத்தை அவர் என்ன பண்றாருன்னா ஸ்திரப்படுத்துவார். நல்ல ஸ்திரப்படுத்துவார். எப்படி ஸ்திரப்படுத்துவார்? 1 பேதுரு 5:10 எப்படி ஸ்திரப்படுத்துவார்?
எப்படி திறப்படுத்துவாராம்? அவருடைய கிருபைங்கிற கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபைங்களா என்னங்க? சகல சகல கிருபை, சகல கிருபை, சகல கிருபை. ஒரு கிருபை, ரெண்டு கிருபை, மூணு கிருபை இல்ல, சகல கிருபை பொறிஞ்சவராய் இருக்கிற தேவதாமே கொஞ்ச காலம் தான் பாரு மகளே, கொஞ்ச காலம் தான். அவனை பெரிய ராஜாத்தியா மாறிடுவேன், ஆண்டவனை பெரிய ராஜாத்தியா மாத்திடுவேன். உன் கையில ஆசீர்வாதம் வந்து அப்படியே குவியும் பாருங்களேன். அது மாதிரி நீ என்ன பண்ணணும்? காத்திருக்கணும், 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 கர்த்தருக்காக காத்திருக்கணும். கர்த்தருடைய வாழ்க்கையில பைபிள்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல, கர்த்தருடைய மகிமையில, கர்த்தருடைய கிரியைகளிலே அவர்கள் செழித்திருந்தார்கள் சொல்லி நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். அடுத்த வருஷம் சொல்லி பாருங்க, உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்திடுவார், நிலைநிறுத்திடுவார். உங்கள் இறுதிய ஸ்திரமாயிடும். அநேகருக்கு நீங்க ஆலோசகராக இருப்பீங்க, ஆலோசகராக இருப்பீங்க, ஸ்திரமாயிடும். எந்த ஈட்டி வந்தாலும், எந்த ஊசி வந்தாலும் உங்களை குத்த முடியாது. அந்த ஊசியோ அந்த கம்பியோ உங்கள் சரீரத்தை என்ன பண்ணாது, உங்கள் இருதயத்துக்குள்ள ஏறாது. காரணம் என்ன? கர்த்தருடைய கிருபை உங்கள் இருதயத்தை இடப்பட்டாரு, ஸ்திரப்படுத்திட்டாரு, திடப்படுத்திட்டாரு, நிலைநிறுத்திட்டாரு. அதனால நீ அங்கு விந்துமாய் உன் இருதயம் என்னாகாது, என்னாகாது மகளே, என்னாகாது இருதயம் அங்கு விந்தும் திசை மாறாது, திசை மாறாது, ஸ்ட்ராங்கா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். கர்த்தர் மீது மட்டும் நம்ம ஃபோக்கஸ், நம்ம ஃபோக்கஸ் கர்த்தர் மீது மட்டும். இந்த கேமரா என்ன மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்குது, ஏன்னா உங்களை ஃபோக்கஸ் பண்ணாது. என்ன மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன பண்ணாலும் அது ஃபோக்கஸ் பண்ணிடும். ஏன்? நான் அதை நோக்கி தான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், அந்த கேமரா நோக்கி தான் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அது என்னை படம் பிடிக்கிறது என்பதை நான் அறிந்து, அது என் உருவம், என் பேச்சு, என் வார்த்தைகள் எல்லாம் அது அது பிடிக்கிறது என்பதை சொல்லி அதை நான் போக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். அது என்ன பண்ணுது? என்னை போக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறது. அதே போலதான் நீ தேவனாய் கர்த்தரை போக்கஸ் பண்ணும் பொழுது அவரோட என்ன பண்ணுவாரு? போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. உன் வாழ்க்கையில ஒண்ணு எல்லா விதத்திலும், எல்லா காரியங்களிலும் தேவன் என்ன பண்ணுவாரு? உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கடைசியில் என்ன பண்ணுவாரு? பலப்படுத்திடுவாரு, பலப்படுத்தி நிலைநிறுத்திடுவாரு. இருதயம் ஸ்திரமா இருக்கும். யார் உனக்கு என்ன காரியம் சொன்னாலும் உன் இருதயம் என்னாகாத, பயப்படாது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 9 வாசிங்க, 9 வாசிங்க. 36 சங்கீதம் 9. ஜீவ ஊற்று 8-9 வாசிங்க. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆலயத்தில் உள்ள இங்க என்ன இருக்குது? ஆலயத்துல இல்ல மரம் இருக்குது, சில வசனங்கள் இருக்குது, பில்டிங் இருக்குது, தூண் இருக்குது, அது உள்ள பார்த்தா கம்பி இருக்குது, செங்கல் இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த வசனத்துல என்ன சொல்றாரு? உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின் வண்ணத்தினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி ஆவார்கள், அடைவார்கள். உமது பேரின் வண்ணத்தினால் அவர்கள் தாகத்தை. அப்ப இந்த ஆலயத்துல என்ன இருக்கிறது? தேவனாகி கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த வார்த்தை தான், அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கிறது? ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்குள் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இங்க கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த பரிபூரணம் ஒரு தரித்திரத்தை நீக்கிடும், அந்த பரிபூரணம் ஒரு பலவீனத்தை நீக்கிடும், அந்த பரிபூரணம் ஒரு வியாதி முற்றிலுமாய் ஜெயமாக்கிறது. எப்பொழுது நீ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு காத்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை காத்து அதை நீ புசிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நல்லா பண்ணோம், புசிக்கணும், புசிக்கணும், சாப்பிடணும். ஆதாரத்தை போல அதை புசிக்கும் பொழுது அந்த வார்த்தையானது நம்ம இருதயத்தின் வழியாய் அங்க உள்ள போகும் பொழுது உள்ள இருக்கிற கேடான காரியங்கள் எல்லாம் வெளியே தள்ளி விட்டுரும். அல்லேலூயா.
சும்மா கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. உலகத்தை விட மேன்மையானவர்கள் கிறிஸ்தவர்கள், உலகத்தை விட அதிசயமானவர்கள் கிறிஸ்தவர்கள், உலகத்தை விட ஆச்சரியப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள், உலகத்தை விட செழிப்பானவர்கள் கிறிஸ்தவர்கள். ஏன்னா இந்த உலகத்தில் கண்டுபிடித்ததெல்லாம், இயற்கையை கண்டுபிடித்தவர்கள் யாரு? ட்ரெயினை கண்டுபிடிச்ச கிறிஸ்தவன், பிளேனை கண்டுபிடிச்ச கிறிஸ்தவன், உலகம் தட்டையா பூமி தட்டையா உறுதியான்னு கண்டுபிடிச்சவன் யாரு? கிறிஸ்தவன். எல்லாத்தையும் கிறிஸ்தவன் தான் கண்டுபிடிச்சான். கிறிஸ்தவனுக்கு தான் அவன் பைபிள் படிக்கிறதுனால, கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருப்பதனால இந்த வார்த்தை அவனை ஞானியாய் மாற்றுகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். அல்லேலூயா. இரண்டாவது, சாந்தம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து வாழ்வார்கள். அல்லேலூயா. 37 சங்கீதம் 11 வாசிக்கிறேன். 37 சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சுதந்தரித்துக் கொண்டு மிகுந்த சமாதானத்துடன் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். எப்படி இருப்பாங்களா? மனமகிழ்ச்சியா இருப்பாங்க. சாந்த குணமுள்ளவர்கள், கர்த்தரோடு சார்ந்து இருக்கிறவர்கள், இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் பார்த்து ஜெபிப்பவர்கள், எல்லாருக்கும் அவர்கள் ஒரு வேண்டுதலாக இருப்பாங்க. அவங்க பூமியை சுதந்திரத்துக் கொள்வதோடு விட எப்படி இருப்பாங்களா? மகிழ்ச்சியா இருப்பாங்க. மகிழ்ச்சிங்கிற கழகத்தினால் அவர்கள் அழைத்துக் கொண்டு காக்கப்பட்டிருப்பாங்க. அல்லேலூயா. அப்படிதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அடுத்த வசனம் சொல்லுங்க. அடுத்த வசனம் வாசிங்களேன். 18 வாசிங்க. 18 வாசிங்க. பிரைஸ் தலம் சொல்றாரு பாருங்க. 18ல சொல்றாரு, உத்தமனின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பாத்தீங்களா? உத்தமர்கள் அங்கும் இங்குமாய் செல்லாதவர்கள், இங்கும் அங்குமாய் ஓடாதவர்கள், ஒரே நினைவா இருப்பவர்கள், கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள், கர்த்தரையே சார்ந்து வாழ்கிறவர்கள், கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள், கர்த்தரை முன்வைக்கிறவர்கள், கர்த்தரை தம் நினைவாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? சுதந்திரித்து என்றைக்கும் இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. சுதந்திரித்து என்றைக்கும் இருப்பாங்க. என்றைக்கும் சந்ததி இருக்கும், ஒற்றுமை இருக்கும், ஒரு நாள் மாறி போகாது. என்றைக்கும் அவர்கள் இந்த பூமியில இருப்பாங்க. மறுபடியும் வாசிங்க. உத்தமரின் நாட்கள், நாட்கள் அதாவது வருஷம் வருஷம், மாதம் மாதம், ஆண்டு நாட்கள் என்ன பண்ண? கர்த்தர் அவர்களை அறிந்திருக்கார். ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார். நினைச்சிருக்கலாம், என்னை யாரும் பார்க்கல, என்னை யாரும் கவனிக்கல, என்னை யாரும் விசாரிக்கல. இல்ல, கர்த்தர் உங்களை பார்த்து அவர் கவனிச்சு கொண்டு இருக்கிறது. என்ன பண்றாரு? அவர்கள் சுதந்திரம், சுதந்திரம் என்றைக்கும் இருக்கும். யார் அந்த சுதந்திரம்? தேவனாகிய கர்த்தர். அந்த சுதந்திரம் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. உங்களை அந்த சுதந்திரம் எப்போதும் உங்களோடு கூட இருக்கும். எப்போதும் அந்த சுதந்திரம் உங்கள் பட்சத்தில் இருக்கும், உங்களோடு கூட இருக்கும். உங்களோடு கூட அந்த சுதந்திரம் தேடி வரும், தேடி வரும், உங்களை பாடி வரும், உங்களை சார்ந்து வரும். உங்களை எப்பொழுதுமே அந்த சுதந்திரம் உங்களை காக்கிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, சுத்தமானதா இருங்கள். கர்த்தர் உங்க இதயத்தை என்ன பண்ண வர ஸ்திரப்படுத்திட்டார்னா, எப்படியாப்பட்ட நஷ்டம் வந்தாலும், தடுமாற்றம் வந்தாலும் நாம் என்ன பண்ண மாட்டோம்? அங்கு இங்கும் சாய மாட்டோம், அங்கிருந்தும் ஓட மாட்டோம், அங்கிருந்தும் நம்ம இருதயம் கலங்கி போகாது. நம்ம அமைதியா இருந்து கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை நம்ம கண்கள் அதை காணுமா? 18 வாசிங்க. 18, 37, 18 சங்கீதம் அது முடிஞ்சிச்சு. 22 வாசிங்க. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்னங்க அவங்க சொல்றாங்க? அந்த அவங்க சுதந்திரம் எப்போதும் என்னைக்கும் கர்த்தரோடு இருக்கும். எங்க போனாலும் சரி அந்த சுதந்திரம் அவங்களோடு போகும். ஈசாக்கு அவன் எங்க போனானே அங்கெல்லாம் என்ன பண்ணனா? ஒரு 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 அது கிணறு நோண்டினா அங்க அந்த சுதந்திரம் இருந்தது. அவங்க எதிராளி வந்து இது எங்க சுதந்திரம் புடிக்கிட்டான். சரி ரைட் வச்சுக்கோ சொல்லிட்டு சமாதானத்தோடு இன்னொரு பகுதியில் என்ன பண்றான்? ஒரு ஒரு தொலைவை நோண்டுறான். அங்க என்ன பண்ணுது? ஒரு சுதந்திரம் இருக்குது. அங்கே வந்து சண்டை போறான்.
இது எங்களுடைய எங்கள் பிதாக்கள் வெட்டின கடல் இறைக்க போய் வச்சுக்கின்றான். இது பிரச்சனை இல்ல, ஆசீர்வாதத்துக்கு வழி சொல்றேன். இன்னொரு இடத்துல போய் நோண்டுறான், அங்க என்ன ஆகுது? அங்கேயும் கர்த்தருடைய சுதந்திரம் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த பட்டணத்துல போனாலும் எங்க போனாலும் கர்த்தருடைய சுதந்திரம் உங்களுக்கு இருக்கும், என்னைக்கு இருக்கும். அது மாறி போகாது. ஏன்? நீ கர்த்தருக்காக காத்திருக்கிற, கர்த்தருக்காக எல்லாவற்றையும் நீ காத்திருக்கிற. ஆனா உன் இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? சிறப்படுத்திட்டாரு. நீ எங்கு போனாலும் அவர் சுதந்திரம் எப்படி வரும்? உன் கூட வரும். உடனே பாக்குறாங்க, ஆஹா, இந்த மனிதனிடத்துல யார் இருக்கிறா? என்ன இருக்குது? கர்த்தருடைய சுதந்திரம் இருக்கிறது, கர்த்தருடைய சுதந்திரம் இருக்கிறது. இவன் எங்கு போனாலும், இவன் எங்க கை வச்சாலும் ஆண்டவர் இருதயத்தை சிறப்படுத்துகிறார். ஆசீர்வாதம் அர்த்தம் சொல்லி என்ன பண்றாங்க? உடன்படிக்கை போடுறாங்க. எப்படி உடன்படிக்கை போடுறாங்க? எப்படி போடுறாங்க உடன்படிக்கை? ஈசாக்கோடு அமலேக்கன் ராஜா எப்படி உடன்படிக்கை போடுறான்? நீர் எங்களை கொல்லாதபடி எங்களுக்கு தயவு காட்டும்படி. ஏன்னா அவனால ஒண்ணும் இல்லை. இவன் எங்க போய் குழி நோன்றான, கடன் நோன்றாங்க. கர்த்தருடைய சுதந்திரம் பொங்குது. அப்படியே சும்மா ஒரு 2 அடி நோண்டின உடனே தண்ணி பொங்கிட்டு வருது, கர்த்தருடைய சுதந்திரம் பொங்கிட்டு வருது. இவன் எழுதுன்றான், ரைட் வச்சுக்கிறான்றான். ஏன்னா அவனுக்கு தெரியும், என்னை அழைத்தவர் பெரியவர், என்னை அழைத்தவர் பெரியவர். நான் எங்க போய் கிணறு வெட்டினாலும் அவர் ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பார், அவர் சுதந்திரம் எனக்கு உண்டு. அதான் அவன் கர்த்தருடைய சுதந்திரம் என்றைக்கு அது நம்மளோட இருக்கும். வருமானம் நம்ம வாயில வராது, இல்லைன்னு நம்ம வாயில வராது. கஷ்டப்படவே என்று சொல்ல மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட நாட்கள், குறிப்பிட்ட மாதம், குறிப்பிட்ட வருஷம் வரையும் தான் அவன் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மளை கொண்டு போவார். உடனே எங்களை கொல்ல மாட்டேன் என்று சொல்லி எங்களை உயிருடனே எங்களை நீங்க அந்த உடன்படிக்கை எழுதுறான் பாருங்க. அப்ப அதே போல அவங்க உடன்படிக்கை பண்ணி அவங்களுக்கு தயவாய் இருக்கிறான். அப்ப உலக மக்களுக்கு நீங்க எப்படி இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க? அங்கு இருக்க மாட்டீங்கல்ல, அங்கு இங்க ஒரு நாள், அங்க ஒரு நாள், இங்க ஒரு நாள், எங்க பார்த்தாலும் அவங்க சண்டையை போட்டுக்கிட்டு மறுபடியும் எங்கேயுமே போகாம அப்படியே உடங்கி வீட்டுல இருந்துருவீங்க. அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை. தேவ ஆசீர்வாதம் அப்படி இல்லை, தேவ மகன் அப்படி இல்லை, தேவனுடைய கணம் அப்படி இல்லை. அங்கும் இங்குமாக சென்று அந்த சொல்றாரு, எனக்கு காத்திருக்கிறவர்களே உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுவேன்? ஸ்திரப்படுத்துவேன் என்று கர்த்தர். 25 வாசிங்க. நான் இளைஞனாக இருந்தேன், நான் வயதாகிட்டேன். வாசிங்க. ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும், கர்த்தரை நம்பியிருக்கிறவன், உத்தம தேவனை ஆராதிக்கிறவன் கைவிடப்பட்டதையும், அவன் சந்ததி தரித்திரத்தில் வாழ்கிறதையும், ஐயோ நான் பார்த்ததே இல்லையே. இஸ்ரவேல் ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், இஸ்ரவேல் ஜனம் கொடுக்கிற ஜனம், இஸ்ரவேல் ஜனம் தர்மம் பண்ற ஜனம், இஸ்ரவேல் ஜனம் அள்ளி கொடுக்கிற ஜனம், கிளி கொடுக்கிற ஜனம் கிடையாது. ஏன்னா அந்த இஸ்ரவேல் ஜனத்திட்ட இருக்கிற கர்த்தர் சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரம்? பொங்குகிற சுதந்திரமா இருக்கிறது. வறுமை கோட்டு கீழே இல்ல ஜனங்கள் கிடையாது. அவங்களா பொங்கி பொங்கி எழுப்பி ஆசீர்வாதத்தை அடைகிற ஜனமா இருந்தாங்க. நீங்க நினைக்கலாம் நாங்க அப்படி இல்லைன்னு நினைக்கலாம். நான் இல்லைன்னு காரணம் என்ன? கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படுகிறது இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்க்கிறேன் நான் சொல்றாரு. என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனை தான் நான் ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம நடுங்குகிறோமா? ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம பயப்படுகிறோமா? ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம ஒளிகிறோமா? ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம இருதயம் நடுங்கி, ஐயோ கர்த்தர் வார்த்தை இப்படி சொல்லுகிறதே, என் வழி இப்படி இருக்கிறதே, என் வார்த்தை இப்படி இருக்கிறதே, என் போக்கு இப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்மை நாமே சோதித்து அறிந்து கொள்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறது இல்லை. அதனால்தான் பஞ்சமும் வேதனையும் வியாதியும் துக்கமும் துயரமும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்மளை சாக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய போதும் நம்மோடு போராடுகிறதா இருக்கிறான். காரணம் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னாவது இல்லை, நடுங்குகிறது இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை காத்திருப்பதில்லை.
இந்த வேத வசனம் அப்படி தெளிவாய் சொல்லுகிறது. இளைஞனா இருந்தேன், அப்புறம் வயதா ஆயிட்டு, ஆனா இஸ்ரவேல் ஜனங்க அப்பத்துக்கோ சொத்துக்கோ காசுக்கோ வஸ்திரத்துக்கோ அவங்க என்ன பண்ணது இல்ல, அலைந்து திரஞ்சி பிச்சை எடுக்கலன்னு சொல்றாங்க. நம்ம அப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோமா? இல்ல, பிச்சை கொடுப்போம். கரெக்டா தட்டி கத்தரை 34 வாசிங்க. 34 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வழிகளை கைக்கொள். என்னங்க சொல்றாரு? 38 சொல்றாரு. என்னங்க எதுக்கு வாசிச்சீங்க? 34 வாசிங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்து உன்னுடைய வழியை கைக்கொள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்த ஒரு வழி, ஒரு வாக்கியத்தை, ஒரு கட்டளைகளை, ஒரு நியமங்களை, அவர் சொல்ல, அவர் செயல நம்ம என்ன பண்ணோம்? கைக்கொள்ளணும். எப்படி கைக்கொள்றது? கைக்கொள்ளணும். ஒரு நண்பர் வராரு, எப்படி அவரோட நம்ம கைக்கொள்ளணும்? கை கோக்கணும். கை கோத்து அப்படியே போனாதான் நண்பர்கள் கை கோத்து போவாங்க நண்பர்கள். அப்ப கை கோக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய உடற்படிக்கைக்கும் உன் கையும் உன் உடற்படிக்கையும் ஒன்றாய் இணையணும். இணையும் போதுதான் கைக்கொள். கையாடணும். ஒரு இடம் வாங்கி அந்த வயலை கையாளணும். கையாளணும் என்ன ஆகும்? ஒரு இடம் வாங்குறோம், ஒரு வேலி நிலத்தை வாங்குறோம், அதை கையாளணும். என்ன பண்ணணும்? அதை தண்ணீர் பாய்ச்சணும், கொத்தணும், களை எடுக்கணும், நாத்து எடுக்கணும், எல்லாம் பற்றி கையாளும் போகுது. அந்த வயல் என்ன கொடுக்கிறது? நமக்கு தானியத்தை கொடுக்கிறது, பலனை கொடுக்கிறது. கையாளாத சொல்லுவாங்களா? இப்போ ஒரு கையாளாத பையன் சொல்றாங்க, ஒரு கையாளாதவன், ஒரு கையாளாதவன் சொல்றோம்ல. காரணம் என்ன? கையாளாதவன் சோம்பேறின்னு அர்த்தம். கையாளவன் அதை என்ன பண்ணணும்? அந்த நிலத்தை அடிச்சு கொத்தி இழப்பாத்து அதை போய் தண்ணீர் பாய்ச்சி அதை பண்ணி இதை பண்ணி அதை விதைச்சி கொஞ்ச நாள் 3 மாசம் கழிச்சு அதை பாத்தீங்கன்னா அந்த வயல் எப்படி இருக்கும்? மனசுக்கு எத்ததான் இருக்கும், அழகா இருக்கும். அந்த தானியம் அழகா வளர்ந்து பொங்கும். அதை ஒரு நாள் கொண்டு போய் அதை அறுத்து கொண்டு நம்ம வீட்டை கலைஞர் சேர்க்கும் போது நம்ம மனசு எப்படி இருக்கும்? ஸ்தலமா இருக்கும். அல்லேலூயா. ஸ்தலமா இருக்கும். அதுதான் கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கரங்களை தட்டி சுதந்திரித்துக் கொள்வது. கர்த்தரை உயர்த்துவான். துன்மார்க்கன் அறுப்புண்டு போவதை ஒருவேளை நீ செய். கர்த்தர் வேலையை அவர் செய்வார். நம்ம வேலை நம்ம செய்யணும்னா கர்த்தர் வேலை அவர் செய்வார். நம்ம களை எடுப்போம், பயிர் மிதிப்போம், சைடுல மிதிச்சு விடணும். விடுவாங்க, மிதிப்பாங்க. போய் 4-5 பேர் மிதிப்பாங்க. நம்ம கூட சின்ன வயசுல என்ன போயிட்டு விளைச்சல்ல போய் பயிர் நின்று மிதிக்கிறாங்கன்னு நினைப்போம். மிதிச்சு விட்டாதான் ஆகும். அது நல்லா ஓங்கி வளருமா சொல்லுவாங்க. கோழி குஞ்சு மிதிச்சு என்ன ஆகாதான்? சாகாது. ஏன்னா கோழி குஞ்சு மேல நிற்கும். ஆனா எப்படி நிற்கும்? வெயிட் கொடுக்காத நிற்கும். அந்த குஞ்சுக்கு வெயிட் இருக்காது. கோழி மிதிச்சு குஞ்சு சாகாது. அல்லேலூயா. அதே போல விவசாயி நெல் பயிரை மிதிப்பான். ஏன் மிதிக்கிறான்னா அந்த சைடுல இருக்கிற சில காரியங்கள் மிதிக்கும் பொழுது அது உள்ள அமைக்கணும். அப்ப அந்த கருத்து என்ன ஆகுமா? ஓங்கி நேரம் விளையும். நீ நடலாம், நாத்து குடுங்கலாம், கொத்தலாம், நடலாம், தண்ணீர் பாய்ச்சலாம். ஆனா விளைய வைக்கிறவர் யாரு? கரங்களை தட்டுங்க. விளைய வைக்கிற அவரு, ஆசிரியர் அவரு, பாதுகாக்கிற அவரு. ஆனா காத்திரு. கத்திருக்காக ஸ்திரப்படமா காத்திரு. ஒரு இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஸ்திரப்படுத்துவார். சங்கீதம் 50:14 வாசிங்க. ஒரு ஆளு 14 சங்கீதம் 50:14 சீக்கிரம் வாசிங்க. தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு நீ என்ன பண்ணணும்? அனுதினமும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியிடு. ஸ்தோத்திர பலியிடணும், ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணாத, உழைக்காம என்ன கிடைக்காது? உழைக்காம என்ன கிடைக்காது? ஒரு சட்டையை தச்சாதான் ஒரு 35 ரூபா 300 ரூபா வாங்க முடியும். ஒரு பேண்ட தச்சாதான் ஒரு 350-400 ரூபா வாங்க முடியும். மூப்பருக்கு பிரசங்கம் துணியை கொண்டாந்து போட்டாங்க. அவன் கொண்டு வந்து பேக்ல வச்சு அவன் உள்ள டிராவல வச்சுட்டாரு. அவன் வரான், சார் அந்த துணி இந்தாப்பா, துணி காசு கொடுப்பா. என்ன சார், என்ன நல்லா தானே இருந்தீங்க, நான் கொடுத்தாமலே என்ன கொடுக்குறீங்க? இல்ல, அவர் அந்த துணி என்ன பண்ணணும்? அந்த மனுஷனை கூப்பிட்டு அளவெடுக்கணும். அளவெடுத்த பிறகு அவன் போயிடுவான். அது என்ன பண்ணோம்? அளவெடுத்த பிரகாரம் அதை என்ன பண்ணோம்? கட் பண்ணணும்.
அந்தந்த சைஸுக்கு காலர் சைஸ், கை சைஸ், இந்த கை சைஸ், கீழே காலு, வயிறு, நெஞ்சு எல்லாம் கரெக்டா பண்ணணும். பண்ணிட்டு அது உட்கார்ந்து என்ன பண்ணணும், ஸ்டிச்சிங் பண்ணணும், சேர்க்கணும், ஒன்னோட ஒண்ணு சேர்க்கணும். அதை ஒன்னோட ஒண்ணு சேர்த்து கரெக்ட் பண்ணி காலெல்லாம் பண்ணி பட்டன் வெட்டி காசா வெட்டி அதை பட்டன் தச்சு அதை இப்படி தூக்கி அந்த இதுல மாற்றும் பொழுதுதான் அந்த சட்டை வடிவத்துல நிற்கிறது. கரங்கள் தட்ட மாட்டீங்களா? அதே போலதான் தேவனாய் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் இந்த வசனம் சொல்லுது. நீ தேவனுக்கு என்ன பண்ண, ஜெபிக்கணுங்க. ஜெபம் பண்ணாம எதையும் அடைய முடியாது. எல்லாம் ஜெபிக்கிற வீராங்கனையா தான் இந்த சபை இன்னைக்கு ஒரு 150 பேர் அப்படி நெருங்கி இருக்கணும். நம்ம ஜெபிக்காத ஆட்கள். அதனால்தான் நம்ம தரித்திரம், நம்ம தொலைவில் இருக்கிறோம். நம்ம ஜெபிக்கணும். பாருங்க, அவன் வேதம் சொல்லுது, என்ன சொல்லுது? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செய்து, அல்லேலூயா, செலுத்து. ஒரு பொருத்தனைங்க. அதிகாலையில ஜெபிக்கணும், மாலையில ஜெபிக்கணும், மத்தியானம் அந்தி சந்தி வேலையில ஜெபிக்கணும், எப்போனாலும் ஜெபிக்கணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நீ அப்படி அனுதினமும் நீ ஜெபித்து ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனை பலி ஜெபித்து கொண்டு வந்தால் ஒரு நாள் உனக்கு மரணம் வரும், ஒரு நாள் ஆபத்து வரும், ஒரு நாள் உனக்கு இக்கட்டும் அப்படியே சூறாவளி காற்று போல உனக்கு வரும். யாரும் உன்னை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வரும். 15 சொல்லுது பாருங்க. எப்பொழுது நீ பலியிடும் பொழுதுதான், நீ ஸ்தோத்திர பலியிட்டு கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி 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 ஜெபிக்கும் பொழுது ஒரு நாள் வரும், சூறாவளி வரும், கஷ்டம் வரும், மரணம் வந்து கழுத்துல வந்து நிற்கும். அப்போ ஆபத்து நேரிடும் பொழுது நீ என்ன பண்ணுவ? என்னை நோக்கி கூப்பிடு. நீ அனுதினமும் ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனை பண்ணி கொண்டிருக்கிறாய். அது என் சமூகத்தில் இருக்கிறது. உன் இருதயத்தை நான் ஸ்திரப்படுத்தும்படியாய் இப்பொழுது நான் உனக்கு அற்புதம் பண்ண போகிறேன். ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். கரங்களை தட்டுகிறேன். திடீர்னு ஆபத்து வரும்போது சோத்திரம் ஆபத்தை ஆனால் நம்ம ஜெபம் இந்த கூரைக்கு மேல போகாது. அநேகர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நான் ஜெபிக்கிற ஜெபம் மேல போகவே போக. ஏன்னா லோகத்தில் ஆவி லட்சக்கணக்கில் இருக்கிறான். லோகத்தில் ஆவி, கொள்ளாத ஆவிகள், வானமண்டல சேனைகள் இருக்கிறது. உன் ஜெபத்தை அங்க அனுப்பிடுமா? உன் ஜெபம் தூய்மையான ஜெபம், ஒளிமயமான ஜெபம், உண்மையான ஜெபம், ஊக்கமான ஜெபமா இருந்தா அந்த லோகாதிபதி சேனைகளின் ஆவிகளையும் கிழித்து அங்கே பரலோகம் போய் நிற்கும். நம்ம தான் அங்கும் இங்கும் இங்குமாக இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்காம நாம் ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெபம் கேட்கப்படாது, நம்ம விண்ணப்பங்கள் கேட்கப்படாது, நம்ம காரியம் வாய்க்கப்படாது. நம்ம நினைக்கிறது நம்ம வாழ்க்கையில வந்து சேராது. அப்போ அனுதினமும் ஸ்தோத்திர பலியிட்டு கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். 23 வாசிங்க. 23 ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறா. நீ கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது நீ ஆபத்துல நோக்கி கூப்பிட வேணாம். உங்களுக்கு ஆபத்து வரும்போது அவரே இறங்கி வந்துடுவார். அவரே உனக்கு கூட இருப்பார். அவரே உன்னை குணமாக்குவார். அவரே உன் தேவைகளை சந்திப்பார். அவரே உன்னை அனுதினமும் கரப்பிடித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். அத வாசிங்க முழுமையா. என்னை மகிமைப்படுத்துகிறார். தன் வழியை செம்மைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். யார் வழியை செம்மைப்படுத்தணும்? தேவனுடைய. உன் வழியை நீ செம்மைப்படுத்து, என் வழியை நான் செம்மைப்படுத்துறேன். தேவனுடைய வழி யாராலும் தரப்படுத்த முடியும்? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு. அவர் வழியை போய் தரப்படுத்த முடியுமா? நான் அங்கும் இங்கும் 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 எப்படி இருக்கிறேன் என்பதை என் வழியை நான் தரப்படுத்தும் பொழுது என்ன சொல்றாரு? என்னத்தை தரப்படுத்தணுமா? தன் வழியை செவ்வைப்படுத்தினவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். தன் வழியை நம்ம செவ்வன சபையா வச்சுக்கிறோம். நான் நடக்கிற பாதை, நினைக்கிற நினைவுகள், பேசுகிற வார்த்தைகள், என்னுடைய காரியங்கள், என்னுடைய எல்லாவற்றையும் தன் வழி, என் வழி, என் காரியங்கள் நான் செவ்வன் சபையாய் கர்த்தர் நேசிக்கத்தக்கமாய் நான் வச்சிருக்கும் பொழுது அவர் ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார். இந்த உலகத்தை காண்பிப்பார், பலவத்தை காண்பிப்பார், சிங்காசனத்தை காண்பிப்பார். நான் எப்பொழுது வரப்போகிறேன், என்ன செய்ய போகிறேன் என்பதை அதை நம்மகிட்ட அவர் பகிர்ந்து கொள்வார். அல்லேலூயா.
நம்முடைய வழியை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய காரியங்களை, அவருடைய வார்த்தைகளை கையாள வேண்டும் என்றது. அடுத்தது பாருங்க, அடுத்தது சங்கீதம் 51:7 வாசிங்க. 51:7 சொல்றாரு, ஒருவேளை நம்ம அப்படி இப்படிமா இருக்கிறோமா, இப்ப நம்ம சுத்திகரிப்புக்குள்ள வந்துட்டேன், இப்ப சுத்திகரிப்பு அங்கிங்குமா போய் சுத்திகரிப்புக்குள்ள வந்துட்டேன்னா அங்க சொல்றாரு, நீ நான் சொல்லணும், என்ன சொல்லணும், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவட்டும், அப்பொழுது நான் உழைந்த முறையிலும் வெண்மையாவேன். கரங்களை தட்டுங்க, கேட்க சொல்றேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன கேட்கிறோம், என்ன பணத்தை கேட்கிறோம், அதை கேட்கல, இதை கேளுங்க. இந்த உலகத்துல ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன், என்னை சுத்திகரிக்கும், என்னை வெண்மையாக்கும், என்னை பரிசுத்தப்படுத்தும், முது மகனாய் அங்கீகரித்துக் கொள்ளும். இப்படி கேளுங்க, ஆசீர்வாதம் கூட வந்துடும். சாலமோன் என்ன கேட்டாரு, இந்த பொல்லாத ஜனங்களை வழி நடத்தணும், எனக்கு என்ன வேணும், இந்த பொல்லாத உலகத்துல நான் வாழ வேண்டும், இந்த பொல்லாத மக்களோடு நான் இருக்க வேண்டும். இந்த இஸ்ரவேலர் பொல்லாதவர்கள், கடினம் உள்ளவர்கள், அவங்க நெத்தி இரும்பு, இவங்க ஆட்சி செய்யணும்னா எனக்கு என்ன வேணும். அத சொன்னாரு, ஞானம் இருந்ததுன்னா, வேலைக்கு ஞானம் இருந்தா அது குப்பையா மாறிடும். ஒரு பெரிய ஏழையா இருக்கிறான், அவனுக்கு உலகத்துல ஞானம் இருக்குது, அந்த உலகம் சேர்த்துமா அவனை சொல்லுங்க. ஞானம் இருந்து அவன் என்ன இல்ல, சம்பத்து இல்ல, பணம் இல்ல, பிச்சைக்காரனா இருக்கிறான், ஞானம் மட்டும் தான் இருக்குது. ஆனா ஒண்ணு இல்ல, அதான் சொன்னாரு, ஞானம் மட்டும் கொடுத்தா உலகம் ஒண்ணு என்ன ஆகாது, பைத்தியக்காரனா பார்க்கும். உன் ஞானத்தோடு கூட உனக்கு என்னத்தை நான் கொடுக்கிறேன், சம்பத்தையும் பணத்தையும் சொத்தையும் சோதரத்தையும் நான் அள்ளி கொடுக்கிறேன். அப்ப இந்த ஞானம் தெரிய செய்யும். ஞானத்தை தேடி வரும் பொழுது இந்த சம்பத்திலிருந்து அவனுக்கு வரங்களுக்கு அவன் பணிவிடை செய்யறானே, அதான் நீ கேட்கிறத கேட்டா கர்த்தர் கொடுக்கிறது என்ன பண்ணலாம், அள்ளி கொடுத்துடலாம். நம்ம கேட்கிறத விட்டுட்டு கேட்காத கேட்கிறோம், அவர் வருத்தப்பட்டு இருப்பாராம். என்ன கேட்கணுமோ அதை கேட்கணும், என்ன சொல்லணுமோ அதை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அல்லேலூயா. சொல்லாமலும் இப்போ காலில் புண்ணு இருக்கு, எனக்கு போய் அடிபட்டுட்டேன், இல்ல பிரசத்து சொல்றேன், அடிபட்டுட்டேன், உள்ள புண்ணு இருக்குது, மேல தோல் மூடிட்டு இருக்குது, ஆனா வலிக்குது, டாக்டர்கிட்ட போறேன், ஆண்டவரே டாக்டர் ஐயா எனக்கு என்ன பண்ணுங்க, மருந்து கொடுங்க. அவரு நர்ஸை கூப்பிட்டு காலை தூக்கி மேல வச்சு என்ன பண்றாங்க, ஒரு கட்டி எடுத்துட்டு வந்து அதை கிழிக்கிறாங்க, கிழிச்சு என்ன பண்றாங்க, அப்படியே அமுக்குறாங்க. அமுக்கும் போது உள்ள என்ன பண்ணுது, சீரும் ரத்தமும் வருகிறது. அதை பாஞ்சி வச்சு எடுத்துட்டு அப்புறம் என்ன பண்றாங்க, மருந்து போடும்போது அந்த பொண்ணு ஒண்ணுமே பண்ணாம அது மேல மருந்தை வச்சு சூப்பரா வச்சு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு கட்டிட்டா அது உள்ள இருக்கிற ஷீல் இன்னும் என்ன ஆகிடும், புண்ணாக்கி வேதனை ஆக்கி உள்ள குடஞ்சிட்டு போய் அப்புறம் அந்த காலைய எடுக்கிற அளவு ஆயிடும். அதே போலதான். அதான் தாவீது ஞானமா ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான், நீ என்னை ஈசோப்பினாலே, உங்க ரத்தத்தினாலே, உங்க ரத்தத்தினாலே, உங்க கிருபையினாலே, உங்க தயவினாலே, உங்க இரக்கத்தினாலே என்னை என்ன பண்ணும், சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவரும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும். இந்த உலகத்தை மக்களை ஜனங்களை காட்டிலும் நாம் ஒரு குமாரனாய் ஒரு குமாரத்தியாய் இருப்பதற்கு எனக்கு சரியா இருக்கும் என்று அங்கே 51வது சங்கீதத்துல அவன் பேசுகிறவனா இருக்கிறான். 10 தேவனே சுத்த இருதயத்தில் எனக்கு என்ன பண்ணுங்க, சிருஷ்டியும் மக்களுக்கு நான் என் இருதயம் சுத்தமா இருக்குதா, நீங்களே உங்க இருதயத்தை பார்த்து கேட்கலாம், என் இருதயம் சுத்தமா இருக்குதா, அங்கும் இங்கும் அலைப்பாயாம இங்கும் அங்குமாய் சொல்லாம இங்கு அங்குமாய் இல்லாம என் இருதயம் சுத்தமா இருக்கிறதா, அல்லேலூயா, நல்லா இருக்கிறதா பாருங்கள். நம்மளை நாம என்ன பண்ணோம், சோதித்து அறிய வேண்டும். அறிஞ்சோம்னா நியாய தீர்ப்புல நம்மை தாமே சோதித்து அறிந்தோமானால் நியாய தீர்ப்பிலே நம்ம தப்பித்துக் கொள்வோம். திருவந்திருக்கும்போது படிக்கிறோம்ல, தப்பித்துக் கொள்வோம், ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்வோம், அக்னிக்கு தப்பித்துக் கொள்வோம், மரணத்துக்கு தப்பித்துக் கொள்வோம், எல்லாத்துக்கும் தப்பித்துக் கொள்வோம். அதுதான் அவர் இந்த 10வது வசனம், தேவனே
சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே எந்த செய்யக்கூடாது. அது எப்படி இருக்கணும்? எல்லாரையும் மதிக்கணும், எல்லாரையோட அன்பா இருக்கணும், எல்லாரோட பேசணும். ஒருவர் செய்த ஒருவர் குற்றங்களை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணணுமே தவிர காட்டி கொடுக்க கூடாது. யாரையும் நம்ம யாரிடத்திலும் காட்டி கொடுக்க கூடாது. ஒருவர் குற்றத்தை ஒருவர் சுமந்து அதை கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது நம்ம எல்லாருமே என்ன ஆகிறோம்? பரிசுத்தமான பிள்ளைகளா, தேவனுக்கு உகந்த காணிக்கைகளாய், தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் தேவனாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உமது சமூகத்தை விட்டு ஆண்டவரே, நீ விரட்டியா? என்ன விரட்ட போறீங்களா? ஆண்டு நம்ம கேட்கணும். உன் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாமல் தாய்மானுடைய கட்சியில் கேட்கணும். கவனத்தில் நாம் கேட்க வேண்டும். 12 உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். கரங்களை தட்டுங்க. உற்சாகமான ஆவி, சோம்பலின் ஆவியை எடுத்துக் கொள்ளும். சுறுசுறுப்பான ஆவியை, உற்சாகத்த ஆவியை என் இருதயத்தில் என்ன பண்ண வையும். நீங்க சுறுசுறுப்பாக காத்து செய்யும் போது நம்ம பலவீனமான காரியங்கள், நம்ம சரீரத்துல எவ்வளவு சோறுகள் இருந்தாலும் அவையெல்லாம் பறந்து போகிற ஒரு பச்சை போல இருக்கும். ஹல்லேலூயா. என்னதான் இங்க வேத வசனம் 15வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது உம்முடைய புகழை அறிவிக்கும். என்ன சொல்றாருன்னா, என் உதட்டை ஆசீர்வதியும். என் உதட்டில் என்ன இருக்கிறது? அழுக்கு இருக்கிறது. என் உதட்டிலே வஞ்சகம் இருக்கிறது. என் உதட்டிலே கசப்பு இருக்கிறது. என் உதட்டிலே என்ன இருக்கிறது? குரோதம் இருக்கிறது. முதல்ல என் உதட்டை என்ன பண்ணோம்? திறந்தரணும். அது திறக்காதபடி பயங்கர கபட்டினாலும் கிரியைகளினாலும் அசுத்தத்தினாலும் என் உதட்டு 2 உதடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அதை என்னால திறக்க முடியல. நீங்க என்ன பண்ணுங்க? பரலோகத்துல கொஞ்சம் பிசினி அனுப்பி என் முதத்தை தொடச்சிங்கன்னா தம்முன்னு தந்துடும். நான் பேச ஆரம்பிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதிகாலையிலே ஆராய்ச்சி செய்து 3 மணிக்கு எழுந்திருக்கல, பைபிள் வச்சுட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அப்படியே வசனத்தை அப்படியே பொறுக்கி புதுசா, அதாவது போன வாரம் பேசுறது இந்த வாரம் பேசக்கூடாது. அப்படி ஆண்டவர்கிட்ட நான் முடிவு பண்ணியிருக்கேன். 1000 கோடி வார்த்தைகள் இதுல இருக்குது. போன வாரம் பேசுறத இந்த வாரம் பேசக்கூடாது. போன வருஷம் பேசுறத பேசக்கூடாது. அப்படி பசம் பண்ணாண்டவரே, அப்படி புதிதான வார்த்தைகளை என் அருமை பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும். அல்லேலூயா. இந்த வசனம் வாசிக்கும் போது நமக்கு கை காலெல்லாம் உதறுது, நடுக்கமா இருக்குது. இதை எப்படி பிரசவம் பண்ண போறோம்? எப்படி ஜனங்களுக்கு சொல்ல போறோம் என்பதை, அந்த நடுக்கம் நம்மளை பிடிக்கிறத நம்ம இறுதியும் சொல்லணும். அல்லேலூயா. இறுதி உடையும் மறைக்காதுங்க. நம்ம இறுதியும் எதையும் வேணாதான் மறைக்காது. நம்ம வெளிப்படுத்த உடனே அதை மீறிதான் சில காரியங்களை செய்வோம். நீங்க சோதித்து பாருங்க. நம்ம இறுதி சொல்லும், போகாதேங்கோ, செய்யாதேங்கோ, சொல்லாதேங்கோ. ஆனாலும் என்ன பண்ணோம்? ஒரு இடத்துல பவுல் எழுதினாரு, நான் செய்ய வேண்டியதை விட்டுட்டு செய்யாதையே நான் செய்கிறேன். செய்யாத காரியங்களை செய்கிறேன், பண்ணாத காரியங்களை பண்ணுகிறேன். அதுதான் என் சரீரத்தில் இருக்கிற வேறு ஒரு பாவ பிரமாணத்தை நான் கண்டுகொண்டேன்னு சொல்றேன். அது நம்மள எல்லாமே என்ன பண்ணோம்? அதை நம்ம பிரிவு செய்யும். சொல்லுவாங்க உலகத்துல, வில்லேஜ்ல சொல்லுவாங்க, குருட்டு மேகம் ஒண்ணு இருக்குதான். மழையே பெய்யாதான், திடீர்னு என்ன பண்ணும்? அந்த குருட்டு மேகம் ஒரு பெரும் மழை பெய்யும். மழையில சொல்லுவாங்கல்ல, சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? ஒரு குருட்டு மேகம் இருக்கும், நல்லாதான் இருக்கும். விட்டுவிடு, அந்த குருட்டு மேகம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா ஆயிடுமா? பட 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 படன்னு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு தொழுத்த வெள்ளத்தை மழை பெய்ஞ்சிடும். என்ன சொல்லுவாங்க? அதுவே பேஞ்சி இருக்குது. அதான் குருட்டு மேகம். அல்லேலூயா. என்ன அந்த காலத்துல உள்ள மனிதர்கள் சொல்லுவாங்க. ஆனா பைபிள் இன்னைக்கு அது நேர்முகமா நமக்கு சொல்லுகிறதாய் இருக்கிறது. 3வது, நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரம். நான் அந்த அங்கீகரிக்கணும். தேவனுக்கு உனக்கு ஒரு அங்கீகாரத்தை நீ உண்டு பண்ணணும். வசனத்தை சொல்லி கடந்து போறேன். சங்கீதம் 52:8 வாசிங்க. 52:8. நானும் தேவனுடைய ஆலயத்தில் சொல்லணும். ஒலிவ மரம், நான் பச்சையா இருக்கிறேன். யாருக்கும் தீங்கு செஞ்சது இல்லை, அங்கும் இங்குமா நான் இல்லை.
அங்கிருந்துமா நான் ஓடுறது கிடையாது. அங்கிருந்துமாய் நான் சேர்த்து ஒரு கால் கரையில் ஒரு கால் இல்லை. அல்லேலூயா. முடிவு நம்மளுடையதுதான். முடிவு நம்மளுடைய இருந்தா நமக்கு என்ன வராதான்? திருப்பி வராது. முடிவு யாருடையது? முடிவு யாருடையது? என்னுடையது. கர்த்தருடையது கிடையாது, என்னுடையது. உங்களுடைய முடிவு நான் தான் எடுக்கிறேன். கர்த்தர் மீது பாரத்தை போட்டுட்டு, அல்லேலூயா, முடிவு என்னுடைய கையில இருக்குது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆதாம், நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால சொல்றேன், இது என் பர்சன் கிடையாது. ஆண்டவர் ஏதோ தோட்டத்தை உண்டு பண்ணி அதுக்குள்ள போய் அவனை உண்டாக்கி, பழைய பசங்களாம் கடுப்பா இருக்கும். அல்லேலூயா. ஒண்ணு சொல்றாரு, எல்லாம் மிருகம் பறவைகள் எல்லாத்தையும் ஊர் பிராணி மீன் இருக்கிற எல்லாத்தையும் உண்டு பண்ணி ஆதாம கூப்பிட்டு, மாறா இங்க இவ்வளவு மிருகங்கள் ஜீவன்களா இருக்குது, நீ என்ன பண்ண? இந்த பேர் வைன்னு சொல்ற. அதான் முடிவு. ஆதாம் முடியாது, பேர் வைப்பான்றாரு. காக்காக்கு பார்த்து காக்காங்கிறான், யானை யானான்றான், சிங்கன்றான், புலியெல்லாம் பேர் வச்சது யாரு? அவ்வளவா மனுஷனை தேவன் நேசிக்கிறவரா இருக்கிறார். ஞானத்தை மனுஷனுக்கு கொடுத்து அவன் என்ன சொல்றாரு தேவன் உட்கார்ந்து கேட்பாராம். 2 பேர் பேசிட்டு இருப்பீங்க, தேவன் என்ன பண்ணுவாராம்? செவி சாய்த்து யாரை பத்தி பேசுறது கேட்பாரா? என்னை பத்தி பேசுறாங்களா, இல்ல 3ஆவது வீட்டை பத்தி பேசுறாங்களா, 4ஆவது வீட்டை பத்தி பேசுறாங்களா, அந்த சகோதரி பத்தி பேசுறாங்களா, இந்த சகோதரி பத்தி பேசுறாங்களான்னு சொல்லி காது ஆண்டு என்ன பண்ணுவாராம்? வாய்ப்பு வாக்க நடுக்கிட்டப்போ அது என் பர்சனல் இல்ல, அது போகும்போது அதை நான் விதைச்சிட்டு போயிட்டே இருக்கிறேன். 2 பேசிக் கொள்வாரா, 2 பேரு, சகோதரி அது சகோதரன். ஆண்டவர் என்ன பேசுறாங்க என்ன பண்ணுவாராம்? காதை சாட்சி அதை கேட்பாராம். அவருக்கு இனிமையா இருந்தா நல்லா கேட்பாரு, இனிமை இல்லைன்னா காதை பொத்திட்டு போயிட்டு இருப்பாராம். அப்ப நீ எப்படி இருக்க விரும்பணும்? நான் பச்சையான மரமா இருக்க விரும்புகிறேன். பச்சையா, தேவனுக்கு உகந்த வாசனையா, தேவனுக்கு ஏற்ற பிள்ளையா, தேவனுக்கு ஏற்ற மரமா, தேவனுக்கு ஏற்ற கனியா, தேவனுக்கு ஏற்ற இலையா, தேவனுக்கு ஏற்ற ஒரு வாகனமா நான் இருக்க விரும்புகிறேன். அங்கும் இங்குமா இருக்க கூடாது, இங்கும் அங்குமா இருக்க கூடாது. அல்லேலூயா. ஏன்னா வேத வசனம் அப்படி சொல்லுது, என் வசனத்துக்கு காத்திருக்க இருக்கிறவர்களே, நீங்கள் திடமனமா இருங்க. உங்களுக்கு இருதயத்தை என்ன பண்ணுவேன்? நீ அவர் மேல உன் கஷ்டத்தை எல்லாம் அவர் மேல கொட்டு, உன் தேவைகள் அவர் மேல கொட்டு. அவர் தான் சரியான ஆளு. இந்த உலகத்துல வேற ஆளு கிடையாது. அவர் தான் சரியான ஆளு. இயேசு கிறிஸ்து தான். நான் பச்சையான ஒளிமரத்தை போல இருக்கிறேன் என்று தேவனிடத்திலே நீ அறிக்கப்படுகிறவளா இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அடுத்தது 53 சங்கீதம் 6-7 வாசிங்களேன். 53 சங்கீதம் 6-7 வாசிங்களேன். சொல்றாரு பாருங்களேன், உற்சாகத்துடன் சொல்றாரு, உற்சாகத்துடன் நான் உனக்கு பலியிடுவேன் கர்த்தாவே, உற்சாகமாய் செய்யணும். நீ பழைய காணியை கொடுத்தாலும் உற்சாகமா கொடுக்கணும், கசமா கொடுத்தாலும் உற்சாகமா கொடுக்கணும், செவித்தாலும் உற்சாகமா ஜெபம் பண்ணணும், உபவாசம் எடுத்தாலும் உற்சாகமா இருக்கணும். 100 பேருக்கு சொல்லிட்டு வரக்கூடாது, நான் உபவாசம் எடுத்துட்டேன், நான் காணிக்கை கொடுத்துட்டேன், நான் தசமா கொடுத்துட்டேன், எவர்த்தையும் அது பரலோகம் கேட்கப்படாது. தரித்திரமும் கஷ்டமா நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். நீ எதை செய்தாலும் பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட்டவன் எப்படி பண்ணான்? உற்சாகமாய் அவனோட தட்டுல அவனோட பையில நீ போட வேண்டும். தர்மம் செய்யும் போது எப்படி செய்யணும்? உற்சாகமாய் செய்யணும். அல்லேலூயா. அது எப்படி செய்யக்கூடாது கர்த்தர் சொல்றாரு. சோம்பலாங்க கொடுக்கிறோமா, ஐயோ குறைந்து கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி அல்ல, அது கொடுக்காது இருக்கிறதே நல்லது, தேவையில்லை. அது ஒண்ணு தாங்கி கொடுக்க கிடையாது. நான் கொடுக்கிறதை சரியா கொடுக்கிறது அது ஆண்டவர் அது விரும்புறது இல்லையே. வேதவசனம் தெளிவா சொல்லுகிறது. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி நீ உற்சாகத்துடனே கர்த்தருடைய காரியங்கள்ல இருக்கும்போது ஒரு எல்லா நெருக்கம் என்ன ஆகும்? நீக்கிடுவார். எல்லா நெருக்கமும் நீங்கி போயிடும், எல்லா தொழிலும் நீங்கி போயிடும், எல்லா தடையும் உடைந்து போயிடும், எல்லா தரித்திரமும் உன்னை விட்டு ஓடிடும்.
எப்பொழுது நீ உற்சாகமாய் கர்த்தரிடத்திலே உன் கைகளை நீட்டும் பொழுது, நீ உற்சாகமாய் உன் கண்களை மூடும் பொழுது, நீ உற்சாகமாய் உன் வாய்களை திறக்கும் போது, நீ உற்சாகமாய் தேவ சமூகத்திலே வரும் பொழுது, உன் நெருக்கம் எல்லாமே உன்னை விட்டு ஓடிடும். எழுதி வச்சுக்க, அடல் பண்ணுங்கள் அந்த வசனத்தை. உன் நெருக்கங்கள் உன்னை விட்டு ஓடிடும். ஓடிடும். வேதம் கரெக்டா சொல்லிக் கொண்டு இருக்கிறது. சங்கீதம் 62 அடுத்தது சங்கீதம் 62 8 வாசிங்க. 62 8. ஜனங்களே, தேவ மக்களே, எக்காலத்திலும் எந்த விஷயத்திலும் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த முடிவிலும் எந்த சமயத்திலும் ஆண்டவரை நம்புங்கள். நான் நம்பிக்கைக்கு வந்துட்டேன். பாருங்க, அங்க இருந்து இங்க வந்துட்டேன். காத்திருக்கிறதுல இருந்து, உற்சாகப்படுத்துறதுல இருந்து, ஆண்டவர்கிட்ட கெஞ்சி என்னை சுத்திகரியும் என்று சொல்லி இப்ப நான் ஆண்டவர்கிட்ட என்னத்தை வந்துட்டேன். எப்படி வந்திருக்கேன்? என்ன வசனம் வாசிங்க. ஜனங்களே, நம்பிக்கைக்கு வந்துட்டேன். நான் நம்பிக்கைக்கு வந்துட்டேன். காலத்தில் கர்த்தரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை எப்படி ஊற்றி விடணும்? உற்சாகமாய் ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் கிடைக்கும் என்று ஊற்றுங்கள். பெறுவேன் என்று ஊற்றுங்கள். எடுப்பேன் என்று ஊற்றுங்கள். அடைவேன் என்று ஊற்றுங்கள். பல விஷயம், பல பரிசுத்தவான்களை என்னால் ஒப்பிட்டு காட்ட முடியும். செய்வேன் என்று ஊற்றுங்கள். அந்த நம்பிக்கை தான், அவன் நம்பிக்கை தான் உன்னை பெரியவனாய் ஆக்கும். உன் நம்பிக்கை தான் உன்னை ஐஸ்வர்யவனாய் ஆக்கும். நம்பிக்கை தான் உன்னை வந்து சுத்தவாளியாய் மாற்றும். பைபிள் சொல்லுது, உன் நம்பிக்கை, உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய உறுதி உன்னை ஒரு பெரிய மனுஷியாய், பெரிய மனிதனாய் உன்னை மாற்றிவிடும் என்றுதான் வேத வசனம் சொல்லுகிறது. 10 வாசிங்க. 10 வாசிங்க. கொடுமையை நம்பாதீர்கள். கொடுமை என்ன? இன்னொருத்த சொல்றத நம்பாதன்ற. கொடுமையை நம்பாத. ஒருத்தன் ரோட்ல விழுந்துட்டான். ஒரு ஆள் விழுந்துட்டார் தெரிஞ்சா. ஒருத்தன் பார்த்துட்டு வந்து ஒருத்தன் சொன்னான், ஐயா அவர் விழுந்தாரியா, ஒருக்கனையே இல்லைன்னா. அதை கேட்டவனா நம்ம சொன்னா, ஒருத்தருக்கு முன்னாடி விழுந்துட்டாராம், அப்படியே அந்த மூளை வெளியே வந்துட்டுதான். அதை கேட்டவனா சொன்னா, ஒரு கால் கட்டாயி போச்சுன்னா. இன்னும் கேட்டவன் 2 கால் கட்டாயிச்சுன்னா. இன்னொருத்த சொன்னா, இருதயத்துக்கும் வயிற்றுக்கும் துண்டாகி போச்சுன்னா. கேட்கிற உள்ள எப்படி இருக்கும்? அதான் கொடுமையா சொல்லுவாங்க, பிணைச்சு சொல்லுவாங்க. முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? முடி எல்லாருக்கும் காட்டணும்னா உங்களுக்கு முடி தேவையில தான் இருக்குது. என்ன பண்ணுவீங்க? சவுறு முடி வாங்கி எனக்கு முடி நீட்டா இருக்கு காட்டணும்ல, எனக்கு முடி நீட்டா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவான்? சபரி முடிய வாங்கி உனக்கு இடுப்பு தான் இருக்குது, என் படசு கீழே இருக்குன்னு காட்டணும்ல. அதான் சபரி முடி. அததான் இங்க கொடுமை. கொடுமை அவங்க சொல்லுவாங்க. அதை நம்பாதீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்ன சொல்றாங்க? ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவங்க சொல்றத மன்னியும். அவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, உலகி கொடுக்கிறாங்க. அவங்களை மன்னியும் ஆண்டவரே, அதை மன்னியும் சுவாமி. நிஜத்தை நீ அறிக்கப்படும் போது கேட்கிற நாம் மன்னிக்கப்படுவோம் சொன்ன அவர்களும் அதான் சொல்றாரு. கொடுமையை நம்பாதீர்கள். கொள்ளையினம் பெருமை பாராட்டாதீர்கள். ஐஸ்வர்யம் எனக்கு நிறைய இருக்கிறதுனால் இருதயத்தை மேல வச்சிடாங்க. உன் இருதயம் நான் ஸ்திரப்படுத்த வல்லவரா இருக்கிறேன், அது மேல உன் இருதயத்தை வச்சிடாத. இருதயத்தை எனக்கு கொடுத்துரு. ஐஸ்வர்யம் உனக்கு அப்படிதான் இருக்கும். அது எந்த பூச்சியும் எந்த துரும்பும் அதை அணுகாத நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். கொடுமையை எதையும் நம்பாதீங்க. கர்த்தர் மட்டும் நம்புங்க. கர்த்தர் மட்டும் காத்துருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருங்க. அவரே உங்க இறுதியை என்ன பண்ணுவாரு? ஸ்திரப்படுத்த வல்லவராக இருக்கிறார். கடைசியா சங்கீதம் 103:2 வாசிங்க. அதான் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய நன்றி. இப்ப நன்றிக்கு வந்துட்டேனா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Praise the Lord. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஜெபம். ஆண்டவரே, இதுவரை காத்த இம்மானுவேலே, என்னோடு இருந்தவரே, நீ செய்த உபகாரங்களுக்காக என் வாழ்நாள் முழுவதும் உனக்கு நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா. நன்றி சொல்றதுல நீங்க வந்து கடன் உள்ளவர்களா இருக்கணும். நன்றி அல்லாம வேறு கடன் நம்மகிட்ட இல்ல. வேறு கடன் இருக்கா? நன்றி சொல்றதுதான். நன்றி தான் ஆண்டவருக்கு சொல்லணும். நன்றி சொல்லிட்டே இருக்கணும்.
கிருபையாய் மூடி மறைத்துக் கொள்வார். கடைசியாக 97 சங்கீதம் 11-12 கடைசியாக அல்லேலூயா. நீதிமானுக்காக வெளிச்சமும் சொல்றாரு பாத்தீங்களா? நீ ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி சொன்னா போதும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக என்ன வச்சிருக்கிறாரு தெரியுமா? இருள் வச்சில்ல, தரித்திரத்தை வச்சில்ல, பலவீனத்தை வச்சில்ல, நிலைக்கிறத வச்சில்ல, இருளை வச்சில்ல, காட்டு தீய வச்சில்ல, உனக்கு ஒண்ணு வச்சிருக்கிறாரு. நீ கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு நன்றி என்று சொல்லும் பொழுது தேவன் ஒன்றை உனக்கு வைத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? வாசிங்க. நீதிமானுக்காக வெளிச்சமும் நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்துக்காக மகிழ்ச்சியும் எடுத்துக்க, இல்லது பொறுக்கிக்க, இல்லது கூடையை போட்டு அள்ளிக்க, இல்ல தொடப்பத்தை போட்டு பெருக்கி எடுத்து வீட்டுக்கு கொண்டு வச்சுக்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிடு. அல்லேலூயா. Praise the Lord. நன்றி சொல்லணும். அதுவே நீ செய்த உபகாரங்களுக்காக கோடி 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அதெல்லாம் சொல்லணும். நீ குழிக்கு இறங்குற நேரத்தில் சரிதான், என்ன இருந்தாலும் இதுவரை நடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம், உபகாரங்களுக்காக நன்றி சொல்லும் பொழுது உன் வாழ்க்கையில அங்க என்ன வச்சிருக்கிறாரா? வாசிங்க. வெளிச்சமும் செம்மையான இதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதான் எடுத்துக்கணும், நீதான் பொறுக்கிக்கணும், நீதான் கோடியில் எடுக்கிறியோ, பாத்திரத்தில் எடுக்கிறியோ, இல்ல எதிலோ ஒண்ணுல எடுத்து நீ சேர்த்து வைத்துக்கொள். 12 நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூர்தலை கொண்டாடுங்கள். கரங்களை தட்டி கொண்டாடுங்கள். கர்த்தருடைய நாமத்தை கொண்டாடுங்கள். பரிசுத்த ஆண்டவரை கொண்டாடுங்கள். கர்த்தரின் இரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுங்கள். கர்த்தருக்காக காத்திருங்கள், நிலைத்திருங்கள். உங்கள் இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இருதயம் எதையும் செய்யும். அந்த அளவுக்கு ஒரு இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? தரப்படுத்துவார். நம்ம எழுதிருப்போமா?